ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பச்சை கற்பூரத்தின் நன்மைகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பச்சை கற்பூரம் மற்றும் சூடமேற்றும் கற்பூரம் இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பச்சை கற்பூரம் இயற்கையாகவே விளையக்கூடியது. இந்த பச்சை கற்பூரத்துக்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கு. அதாவது இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல ஈர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். இதுக்கு நோய்களை குணப்படுத்துகிற பண்பு இயற்கையாகவே இருக்கு. பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல எதிர்மறையான விஷயங்கள் இருக்கவே இருக்காதுங்க. பெரும்பாலும் கோவில்களில் தான் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறாங்க. குறிப்பா திருப்பதி பெருமாளுக்கு அவரோட தாடைகள்ல இந்த பச்சை கற்பூரத்தை தான் சாத்துறாங்க. சின்னமன் கேம்புரா அப்படிங்கிற ஒரு மரத்துல தான் இந்த பச்சை கற்பூரம் விளையுது. இந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டை வகைகள் இருக்கு இல்லையா, அது விளையிற ஒரு வகையான மரத்துல இருந்து தான் இந்த பச்சை கற்பூரமும் விளையுது. சரி, இப்போ சூடம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பச்சை கற்பூரத்துல இருந்து தான் சூடம் தயாரிக்கிறாங்க. பச்சை கற்பூரத்திலேயே எரியக்கூடிய கெமிக்கல் சேர்த்து தான் சூடமாக தயாரிக்கப்படுது. இந்த கற்பூரம் தான் எரியக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். பெரும்பாலும் பச்சை கற்பூரத்தை எரிக்க பயன்படுத்த மாட்டாங்க. சரி, இந்த பச்சை கற்பூரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை கற்பூரம் சூடான தேங்காய் எண்ணெய் சேர்த்து சளி இருமல் குணமாக பயன்படுத்துறாங்க. அடுத்து அரிசி பானையோ இல்ல அரிசி இருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன மூட்டையாக இல்ல ஒரு சின்ன டப்பாலையோ போட்டு அரிசியோட சேர்த்து வச்சோம்னா பூச்சி வண்டு அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் வராம இருக்கும். அது மட்டும் இல்லங்க, அரிசி சுத்தமா காலியாகிற நிலைமை வராது. அரிசி காலியாகிறதுக்கு முன்னாடியே பார்த்து நீங்க வேற அரிசி மாத்தி வச்சிடுவீங்க. அதே மாதிரி கேஷ் பாக்ஸ்ல பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கலாம். சுத்தமா பணம் இல்லாத நிலைமை வராது. அதுக்கு இன்னும் எளிய வழி, ஒரு குறிப்பிட்ட தொகையை எப்பவும் கேஷ் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பூஜை அறையில எல்லா மூலைகளிலும் ஒவ்வொரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் ஓபன்ல இருந்தாலே அது கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரையும் போது மறுபடியும் வேற பச்சை கற்பூரத்தை மாத்தி வைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கோயில்களில் கொடுக்குற பிரசாதத்துல கூட இந்த பச்சை கற்பூரத்தை அதிகமா கலக்குறாங்க. திருப்பதி லட்டு இதுலயுமே பச்சை கற்பூரம் தான் அதிகமா சேர்க்கிறாங்க. நம்ம எங்கேயாவது கூட்டம் நிறைஞ்ச இடத்துக்கு போகும்போது நம்ம பர்ஸ்லயோ நம்ம பேக்லயோ இல்ல நம்ம கையிலயோ பாக்கெட்லயோ பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இப்போ கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க. அது அங்க நிறைய பச்சை கற்பூரம் சாமிக்கு சாத்துறாங்க. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும். அங்கே ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம கூட்டம் நிறைந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கையில் பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு ஆன்டிபயோட்டிக்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.